இந்த சந்திப்பு குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். அரவிந்த் குணசேகர், இப்போ இந்த சந்திப்பு நிகழக்கூடிய இடம் அமித்ஷாவினுடைய இல்லத்தில் இந்த சந்திப்பு நிகழ்கிறது. ஒருவேளை இது துறை ரீதியான அல்லது அரசு நிர்வாக ரீதியிலான சந்திப்பாக இருந்தால் இல்லத்தில் இந்த சந்திப்பு நிகழுமா? எது வழக்கமாக இருக்கும்? அமித்ஷா இந்த அரசியல் தலைவர்களை சந்திப்பதனுடைய இடம் எது வழக்கமாக இருக்கும்? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரை இது போன்ற அரசியல் சந்திப்புகளை பொதுவாகவே அவர் இல்லத்தில் தான் நடத்துவார். இந்த சமயம், அதாவது 8 மணி என்பது நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் அவரோட துறை சார்பான விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதம் முடிந்த பிறகு தன்னுடைய இல்லத்தில் தான் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. மிகவும் தெளிவாக இது ஒரு அரசியல் சந்திப்பு தான். இதில் வேறு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாஜக, அதிமுக 2 கட்சிகளுக்கான கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பில். அதாவது 2 கட்சிகளை சார்ந்த மூத்த தலைவர்கள், அதிமுகவின் பொதுச் செயலாளரும் பாஜகவின் நம்பர் 2 கருதப்படும் அரசியல் இது போன்ற தேர்தல் வியூகங்கள் அனைத்தையும் முடிவெடுக்கக்கூடிய அமித்ஷா இருவரும் சந்திப்பு என்பது 2 உயர் பதவியில் இருக்கக்கூடிய 2 கட்சியிலும் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சந்திப்பு என்பது கூட்டணி இறுதி செய்வதற்காக தான். இது மிகவும் ஒரு தெளிவான ஒரு அரசியல் சந்திப்பு. இதில் மாற்று கருத்தே கிடையாது. 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி இருவரும் உறுதி செய்திருக்கார்கள் என்பதுதான் இந்த சந்திப்பின் மூலம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கான ஒரு கூட்டமாகவே, இந்த சந்திப்பாகவே இதை நாம் பார்க்க முடியுமா, அல்லது அதற்கான வாய்ப்புகள் சார்ந்த ஆலோசனைகள் இதில் நடைபெறுகிறது என்று பார்க்கலாமா? ஆலோசனை என்பது 2ஆம் கட்டம் அல்லது அந்த மட்டத்தில்தான் ஆலோசனைகள் நடைபெறும். ஆனால் அமித்ஷாவும் இபிஎஸும் நேரடியாக டெல்லி வந்து இபிஎஸ் அமித்ஷாவோட இல்லத்தில் சென்று அமித்ஷாவை சந்திப்பது என்பது அந்த மட்டத்தில் ஒரு ஆலோசனை நடைபெறுவதற்கான வாய்ப்பில்லை. ஏதாவது 2 அல்லது 3 கோரிக்கைகள் 2 தரப்பிலும் இருக்கும். அந்த கோரிக்கைகள் மட்டுமே தான் இது போன்ற சந்திப்புகளில் நிவர்த்தி செய்யப்படுமே தவிர ஒரு கூட்டணிக்கான ஆரம்பம் இது போன்ற சந்திப்புகளில் நடைபெறாது. இந்த சந்திப்பு என்பது கூட்டணிக்கான இறுதியை தான் நமக்கு தெளிவாக தெரிகிறது. திரைமறைவில் பல மாதங்களாக, பல வாரங்களாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன. அதன் தொடர்ச்சியாக தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இல்லத்தில் இபிஎஸ் டெல்லி வந்து சந்தித்திருப்பது இந்த கூட்டணியை இறுதி செய்வதற்காகத்தான். இதில் வேற எந்த கருத்தும் கிடையாது. இது திரைமறைவிலான சந்திப்புகள். அப்போ அதிமுக இதில் ஒரு ஒத்திசைக்கு வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் தான் வெளிப்படையாக இந்த சந்திப்பை நிகழ்த்துகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஆமாங்க, அதுதான். இது வந்து திரைமறைவாக நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது வெளிப்படையாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லத்திற்கே இபிஎஸ் வந்து சந்திப்பது என்பது இதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிறார். இந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக நடைபெற்று வந்திருக்கிறது. அதனை ஒரு இறுதி கட்டத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் இந்த சந்திப்பானது வெளிப்படையாக நடந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் மூலம் ஒன்று மிகவும் தெளிவாக தெரிகிறது. அதாவது அதிமுக, பாஜக இருவரும் கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். 2 கேள்விகளுக்கு தான் நாம் தற்போது வரை நமக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது. ஒன்று, அண்ணாமலை பாஜக தலைவராக தொடர்வாரா? அதில் அதிமுக ஏதேனும் ஆட்சேபனை தெரிவிக்குமா? ஒன்று. இரண்டாவது, சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இந்த மூவருடைய நிலைப்பாடு என்ன? அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? இந்த 2 கேள்விகளுக்கு தான் தற்போது நமக்கு பதில் தேவையே தவிர அதிமுக பாஜக கூட்டணி என்பது மிகவும் உறுதியானதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் இது போன்ற வெளிப்படையாக 2 கட்சி தலைவர்களும் சந்தித்துக் கொள்வது என்பது திரைமறைவில் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது முடிவு இறுதி செய்யப்பட்டு தற்போது இறுதி கட்டமாக வெளிப்படையாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் 2 தலைவர்கள் சந்தித்திருப்பது 2ஆம் கட்ட தலைவர்கள் சந்திக்கவில்லை. ஒரு அதிமுகவின் பொதுச் செயலாளரும் பாஜகவின் நம்பர் 2 கருதப்படும் அமித்ஷாவும் சந்தித்திருக்கிறார்கள். இது ஆலோசனைகளுக்காக மட்டும் நடைபெறும் கூட்டம் அல்ல. அதனை இறுதி செய்வதற்காகத்தான் இது போன்ற ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு நடைபெறும். அதைத்தான் நாம் தற்போது டெல்லியில் இன்று பார்த்திருக்கிறோம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அரவிந்த் குணசேகரன்.